இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, வாழ்வில் உறுதி தருகிறார் இயேசு. வாழ்வில் உறுதி தருகிறார் இயேசு. இன்று நம்பிக்கை இழந்த ஒரு தருணமும், எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற ஒரு ஏக்கமும் எத்தனையோ உள்ளங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்று ஆண்டவர் வாழ்க்கையிலே உறுதி தர அழைக்கின்றார், உறுதி தருகிறார். வாழ்வின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ள நமக்கு அழைப்பினையும் தருகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அவர் தருகின்ற உறுதியையும் நமது வாழ்வில் ஆழப்படுத்த விரும்புவோம். வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, வாழ்வில் உறுதி தருகிறார் இயேசு. இன்று எத்தனையோ சூழ்நிலையில் நாம் நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நம்பிக்கைக்குரிய ஒரு செயலை நம்பி நல்லவற்றை எல்லாவற்றையும் விட்டுவிடும் பொழுது நாம் ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் சந்திப்பதில்லை என்ற உறுதியை இயேசு தருகிறார். இயேசுவுக்காகவும் அவரது விளிம்பியங்களுக்காகவும் தங்கள் சொத்துக்களையும் சொந்தங்களையும் இழக்கும் எவரும் அதைவிட அதிகமாகவே பெற்றுக்கொள்வார்கள் என்பது இயேசுவின் வாக்குறுதியாக இருக்கிறது. நாங்க உங்களை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு எழுப்பிய ஒரு கேள்வி. இன்றைய நற்செய்தி நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. என் பொருட்டு எதையெல்லாம் விட்டு விட்டு வருகிறீர்களோ நீங்கள் மிகுதியாக பெறப் போகிறீர்கள் என்ற உறுதிமொழியை, வாக்குறுதியை இறைவன் நமக்கு தருகிறார். அன்புள்ளம் கொண்டவர்களை, இயேசுவின் பொருட்டு இழக்கும் அனைத்தையும் திரும்ப பெறுவோம். இயேசுவின் பொருட்டு எல்லாவற்றையும் இழக்கின்றோமே, அவற்றையெல்லாம் வேறு விதத்தில் பெற்றுக்கொள்ளுவோம். பொருள் சார்ந்த இழப்புகளுக்கு பொருள் சார்ந்த கொடையை பெறுவதில்லை, மாறாக கிறிஸ்துவே கொடையாக கிடைக்கின்றார். இயேசு மிக சிறந்த நேர்மையாளர். அவரின் பின்னால் சென்றால் இன்னல்கள் கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார் இன்றைய வார்த்தை வழியாக. ஆம், உறுதிப்பாட்டோடு இருங்கள், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தில் தான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் அவர் தெரிவுபடுத்துகிறார் என்பார்ந்தவர்களே. எனவே எளிதான வழியை அவர் நமக்கு காட்டவில்லை. அவரின் பின்னால் செல்ல வேண்டுமானால் பெரும் விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். எல்லோரும் செல்லுகின்ற வழியை நாமும் தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை எளிதாக இருக்கும். ஆனால் அதில் மகிழ்ச்சி இருக்காது, நிறைவு இருக்காது. விண்ணக வாழ்விற்கான தகுதியை இவ்வுலக வாழ்வில் பெற வேண்டுமானால் நம் வழி இயேசுவின் வழியாக இருக்க வேண்டும். அவரின் பாதையை பின்பற்றுகிற பொழுது வாழ்க்கையில் நம்பிக்கை முழுமையாக தலை தோங்கும். எந்த பிரச்சனைகளையும் நாம் தாங்குகின்ற ஒரு உறுதியான நிலையை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள முடியும். எனவே வாழ்வில் உறுதி தரும் ஆண்டவரை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. திருப்பாடல் 103 தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் என்பதை உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு அந்த ஒரு உறுதி நிலை, நம்பிக்கை இழந்த ஒரு தருவாயில் வாழுகிற நாம் உறுதியோடு இறைவனை ஏற்றுக்கொள்ள தயங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இறைவன் நல்வழியை நாம் காட்டுகிறார். நமது வாழ்வின் பாதையை அவர் முழுமையாக சிறப்பான வழியில் வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஆயனை முழுமையாக பின்பற்றுங்கள். வாழ்வில் ஆசீர் என்றென்றும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் உறுதியை தருகிற உமது வார்த்தையை கொண்டு அனைத்து செயல்களிலும் வெற்றிகளை நாங்கள் கண்டுவிட, துக்கங்களையும் துயரங்களையும் தூக்கி எறிந்து எங்களை அணுகின்ற தீய செயல்களை நாங்கள் விரட்டி என்னாலும் உமது உறுதி தரும் வார்த்தையின் மீது பற்றுறுதியோடு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் அல்லாஹ்.